வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் வாழைக்காய் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைக்காய் புட்டு செய்கிறதுக்காக 3 வாழைக்காய் எடுத்துருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி கடாயில் போட்டிருக்கேன். முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். வாழைக்காய் புட்டு செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க, 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க, கறிவேப்பிலை சிறிதளவு, 6 பல் பூண்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்குங்க, 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்துக்குங்க. கொதி வந்த உடனே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நடுவில் திருப்பி விட்டுக்குங்க. வாழைக்காவை 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்த்துடலாம். காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்க, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறின உடனே உரிச்சு எடுத்துடலாம். ஆறிடுச்சு, தோல் உரிச்சிடலாம். அடுப்புலேருந்து எடுத்த உடனே வாழைக்காவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருங்க, இல்லைன்னா வாழைக்கால தண்ணி இறங்கிரும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் தோலை எடுத்துருங்க. துருவல்ல நம்ம துருவி எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேக போடாதீங்க, திருவும் போது சரியாக திருவ வராது. எல்லாத்தையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி துருவி எடுத்துக்குங்க. நீங்கள் எந்த துருவல்ல வேணாலும் துருவி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்குங்க, ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. பெருங்காயம் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. வாழைக்காய் புட்டுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குங்க. துருவி வச்சிருக்க வாழைக்காவை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ இல்லாமையே நீங்க செய்யலாம். இதை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார், ரச சாதம், புளி சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.